ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்பர்லா கட்டிங் வந்து நம்ம போட்டிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். லாங் ஃப்ராக் தான் இதுவும். ஸோ இப்போ பார்த்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாத் வந்து நம்ம பத்தலைன்னு சொல்லிட்டு ஜாயிண்ட்டுக்காக கொஞ்சம் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம லைனிங்கை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த ஸ்லீவோட ஜாயிண்ட்டுக்காக கிளாத் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஸ்லீவுக்குமே வந்து நம்ம ஒரே பக்கமாக வர மாதிரி தான் நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து விட்டுருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி நம்ம கட் பண்ணோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து கட்டிங் வந்து தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து நம்ம அதில் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது வந்து கட்டிங் வந்து அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கும். ஏன்னா நீங்கள் எடுத்தோன்னே ஸ்டிச்சிங் இது பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. ஸோ நீங்கள் கட்டிங்கை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதாவது நம்மளுக்கு பத்தாமல் இருந்துச்சு பார்த்திங்களா, அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா லைனிங் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லைனிங்கை வந்து இதோட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லைனிங்கை வந்து வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்கை வந்து நம்ம லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த இடம் சுருக்கம் அதிகமாக வராமல் இருக்கும். ஸோ நான் லைட்டாக தான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்த இடம் வந்து உங்களுக்கு அதிகமாக சுருக்கம் வரும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லைட்டாக கட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி லைனிங்கை வந்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து லைன் வந்து அதில் ட்ரா பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரைட்டாக. கீழே வந்து அந்த ஃபோல்டிங்க்காக நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம். நம்ம மடித்து வந்து தைக்க போகிறதில்ல. ஸோ அடித்து திருப்ப போகிறோம். அதனால் நீங்கள் நல்ல சைடு வந்து லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஒரு படிமான தையலும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு தையல் போட்டுக்கிறேன். கரெக்டாக அந்த மடிப்பெல்லாம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா லைனிங்கும் மேலே வந்துடக்கூடாது, மெயின் கிளாத்தும் அடியில் சுருண்டு போயிடக்கூடாது. அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து அதை ஃபோல்டு பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கிளாத்துக்கு வந்து அதாவது லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக அந்த லைனிங்கை சுற்றி ஓரத்தில் வந்து ஒரு தையல் ஊசி அளவுக்கு கேப் விட்டு தைச்சிங்கனாலே போதும். ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகிக்கும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த வளைவெல்லாம் வளைச்சி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப இழுத்துறாதீங்க. அப்போ உங்களுக்கு வந்து சுருக்கம் வந்துடும். அதனால் அந்த இடம்லாம் பார்த்து கரெக்டாக டேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது வந்து நம்ம பாடிஸை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாடிஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்கு வந்து தனியாக கேன்வாஸில் தான் வச்சு வைக்க போகிறோம். அதனால் நீங்கள் இது வந்து ராங் சைடே வந்து லைனிங் கிளாத்தையும் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நல்லா ஒட்டியே வந்து தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக நீட்டாக வந்து அந்த அடியில் வந்து மெயின் கிளாத் வந்து சுருண்டாமல் எந்த சுருக்கமும் இல்லாத மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுட்டு
அதுக்கப்புறமா தேய்ங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நெக்கை வந்து கேன்வாஸில் வந்து வெட்டிட்டு அதை வந்து நீங்கள் இது கூட வச்சு நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கும் வந்து ரெடி ஆயிரும். இதுலேயும் வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா, அதையும் ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. நம்ம வந்து அதுக்கப்புறமா நெக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கர்ட் போர்ஷன். இதுக்கு வந்து நம்ம இதுக்கும் வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் போட வேண்டியது இருக்குது. அதுவும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுவும் வந்து எந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து போடணும். இது வந்து இடுப்பு பகுதி. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. ஸோ இது மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சுடிதாருக்கு வந்து சைடு ஜாயிண்ட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட போகிறோம். ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து ஏதாச்சும் நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது மேக்ஸிமம் நம்ம பிரித்து தைக்க வேண்டிய அவசியம் வராது. பட் பெரியவங்களுக்கு அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் உடம்பு ஏறும் குறையும் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இதுக்கு வந்து சுடிதாருக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி சைடு ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சைஸஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம இதுக்கு வந்து சைடு ஜாயிண்ட் தான் போட போகிறோம். அதனால் நீங்கள் அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு ஜாயிண்ட் போடுறதுக்காக கிளாத் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இது கூட வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து கரை பீஸாக தான் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ரா எட்ஜஸ் வந்து அந்த நூல் பிரிஞ்சிட்டு வர்றதெல்லாம் இருக்காது. அதுவும் இல்லாமல் இந்த கிளாத்தில் வந்து அவ்வளோக்கா நூல் வந்து பிரியலை. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து நூல் பிரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஓவர்லாக்கில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராது. அப்படி இல்லைன்னா அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து ஒரு படிமான தையல் மாதிரி போட்டுக்க போகிறேன். ஸோ அடியில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து ஏதாவது ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுனால, அதாவது இந்த டிசைனில் இருக்கிறதுனால நீங்கள் ஜாயிண்ட் போட்டாலும் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. இதுவே பிளெயினாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளாத் வந்து அதிகமாக தான் வாங்கணும். பட் இந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அதிகமாக அந்த சுருக்கம்லாம், அதாவது ஜாயிண்ட் எல்லாம் வந்து தெரியறதில்ல வெளியில். இப்போ நான் லைனிங்கும் வந்து அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த லைனிங்கும் வந்து இந்த மெயின் பீஸ் கூட வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் இடுப்பு போர்ஷனில் வந்து இதை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்கை வந்து அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து நம்ம இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மேக்ஸி எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்போம். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுமே தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கோம். அதுலேயே நான் வந்து உங்களுக்கு இதை வந்து கிளியராக வந்து காமிச்சிருப்பேன், இதை வந்து நம்ம எப்படி வந்து அட்டாச் பண்ணோம் அப்படிங்கிறத. அதனால் இதில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன், தெளிவாக காமிக்கல, அதாவது உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டல. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடியதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நாச்சஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே தான் ஃப்ரண்ட்டு வந்து இது வந்து பேக் பீஸு. இதே மாதிரியே ஃப்ரண்ட்டையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்கர்ட் வந்து ரெண்டு பார்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்கை அடித்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும். கேன்வாஸ் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இடம் நெக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இதுக்கு மேலே தையல் போட்டுறாதீங்க. ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா அதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் வச்சு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேக்குக்கு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நம்ம அதே மாதிரியே வந்து தைச்சிக்கலாம். இப்போ டர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து 2 தையலாக வந்து போட்டுக்கிறேன். பேக்குக்கு 1 தையலும் ஃப்ரண்ட்டுக்கு 2 தையலும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு நல்லா அமுத்தின மாதிரி இருக்கணும். அதே போல் டிசைன்லாம் நீங்கள் ஏதாச்சும் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா கிளியராக உங்களுக்கு வந்து தெரியும். ரெட்டை தையல் போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்ல லுக்காக இருக்கும். இப்போ 2 சைடும் நம்ம வந்து ஈவனாக ரவுண்டு நெக்கே வைக்கும்போது இல்லை ஒரே அளவில் வைக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் அது பேக் அதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷன் வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது ஈஸியாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஷோல்டர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ரெண்டு ஷோல்டரையுமே நம்ம வந்து இதே மாதிரி தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையல் மேலேயே ஒரு தையல் பக்கத்தில் இல்லை. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷோல்டர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பேக் நெக்கோட அப்படியே கண்டினியூ பண்ணி நல்லா ஒட்டி ஒரு ஊசி அளவுக்கு கேப் விட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இது வந்து நெக்கு வந்து கேன்வாஸோட இது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஹெம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாடிஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம ஸ்கர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்கர்ட்டை வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலேயே பார்த்துருக்கோம். சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்த சைடு ஜாயின் பண்ணும்போதும் சென்டர்லேருந்தே ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த நாச்சஸ் எல்லாம் வந்து ஈவனாக ஒரே இடத்துல வரும். இப்போ வந்து நம்ம பாடிஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது கூட வந்து நம்ம ஸ்கர்ட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ஜாயின் கூட போடலாம். பட் நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய பொண்ணுங்களுக்கு பண்ணும்போது அவங்க வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு 5th 6th 7th 8th அந்த ரேஞ்சிலேருந்தே நீங்கள் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தைங்க கடன்னு வளர்ந்துருவாங்க. அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கிறனால நம்ம இதுக்கு வந்து சைட் ஜாயின் தான் போட போகிறோம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து பாடிஸ் ரெடி பண்ணிவிட்டு சைடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்கர்ட் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து இது கூட வந்து 2யுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா ஒரே பக்கமாக போயிடாமல் இருக்கும். அதனால் கரெக்டாக சென்டர் பார்த்துட்டு நீங்கள் அதில் வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட் போர்ஷனையும் பாடிஸையும் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதே போல் இன்னொரு சைடையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடு வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். அதாவது நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயே வந்து தையல் போட்டோம்னாலே போதும். அண்ட் இந்த பாடிஸில் வந்து பார்த்திங்கன்னா இது 2 ஜாயின் பண்ணும்போது பாடிஸையும் ஸ்கர்ட் போர்ஷனையும் ஜாயின் பண்ணும்போது 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவோட மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எதோட வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கிளியராக புரியும். கரெக்டாக அந்த பாடிஸோட ஸ்டார்டிங் இருக்குது எண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஸ்டாப் பண்ணணும்.
அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரோப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இது கூட வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம ரோப் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம பேக் ஓப்பன் எதுவும் வைக்கலை, அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல ரோப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இடம் கொஞ்சம் ஷேப் கிடைக்கும். அதுக்காக நம்ம வந்து ரோப் வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரோப் வச்சுக்கோங்க, இல்லை பிடிக்காது அப்படின்னிங்கன்னா நீங்கள் ரோப் வைக்க வேண்டாம். நீங்கள் பேக் ஓப்பன் வச்சு ஜிப் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ரஃப் அடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆல்ட்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி எத்தனை தையல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் அதை வந்து இந்த கீழே ஸ்கர்ட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. இப்போது இந்த லைனிங் கிளாத் ரெண்டையும் வந்து தள்ளி விட்டுட்டு சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கர்ட் இருக்குது பார்த்தீங்களா, மெயின் கிளாத்து, அதை மட்டும் நீங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரெண்டையும் சேர்த்து ஒட்டுக்க ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கர்ட் வந்து நீங்கள் கீழே வந்து நல்ல ஃப்ளோ மாதிரி விரித்து விடணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா விரித்து விட முடியாது. அதனால் உங்களுக்கு வந்து ஸ்கர்ட் தனியாக லைனிங் தனியாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி லைனிங்கை விட்டுட்டு மெயின் கிளாத்தை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து லைனிங்கை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இன்னும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணல, அதாவது நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டிருக்கோம். அந்த ஜாயிண்ட் வந்து போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண கிடையாது. அதனால் இப்போ சைடெல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டிச்சஸ் எல்லாம் எதெல்லாம் போட வேண்டியது இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா நம்ம கீழே வந்து ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து கட் பண்ணிக்கலாம், எக்ஸஸாக இருக்கிறத. அதுக்கப்புறமா கீழே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் இமேஜ் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அதே போல் என்னோடய பர்த்டே அன்றைக்கி நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த பிக்சர்ஸையும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.